உண்மையில பணம் ரொம்ப பெரிய விஷயம்தான். சிம்பிள் உதாரணம், பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கிற மரியாதை பணம் இல்லாதவங்களுக்கு இருக்காது. ஏடிஎம் மிஷினை ஏசியில வச்சிருக்கிறான், வாட்ச்மேன வெயில்ல வச்சிருக்கான், முடிஞ்சு போச்சு. எது பணம் வச்சிருக்கோ அதை உள்ளுக்குள்ள அப்படி நல்ல வசதியா வச்சிருக்கிறான். பணத்துக்கு யார் காத்திருக்கிறானோ அவனை வெளியே வெயில்ல நிறுத்தி வச்சிருக்கிறான். அப்ப புரிஞ்சு போச்சு இல்ல, நம்ம கிட்ட பணம் இருந்தா தான் இந்த உலகம் மதிக்கும். யாருக்கு நடிக்க தெரியுமோ அவங்களதான் சார், அவங்கள சுத்தி தான் சார் சொந்தமே இருக்கும். இதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு சொந்தம் அதிகமா இருக்கும். யார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க சார் கிட்ட. இதான் உண்மை. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. நான் வீட்டுல போய் அம்மா தலைவலினா எங்க அம்மா ஒரு மாத்திரையை கொடுத்து போட்டுக்கிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலினா எங்க அம்மா மாத்திரை தரவு வேணா, என் மனைவி தைலம் தரவு வேணாம். என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால இங்கேயாப்பா தலைவலிக்கு கை வச்சா சரியா போயிருமே. இதை எத்தனை கோடி கொடுத்து சார் நம்ம வாங்க முடியும்? Download ShareChat. ஒரு நாள் மரத்துல காக்கா தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு அழுதுச்சான். என்னடா பிறப்பு இது, எல்லா பறவைகளும் அழகா இருக்கு, நம்ம மட்டும் கருப்பா இருக்கிறோமே. தண்ணீர்ல நீந்தி வர்ற வாத்துக்கிட்ட சொன்னிச்சான், பிறந்தா ஒன்ன மாதிரி பிறக்கணும், எவ்வளவு அழகா இருக்கிற பாரு, மக்கள் உன்னை வீட்டிலேயே வளர்க்குறாங்க, அழகா தண்ணியில நீந்தி போறேன்னு சொன்னிச்சான். வாத்து சொன்னிச்சான், யாரு சொன்னா நான் சந்தோஷமா வாழ்றேன்னு, மேல இருந்து நீ பார்க்கும் பொழுது நான் அழகா நீந்தி போற மாதிரி தான் தெரியும். தண்ணிக்குள்ள நான் நீந்துறதுக்கு என்னுடைய கால்களும் இறக்கைகளும் தண்ணீருக்குள்ள எத்தனை முறை அசைக்கணும், அதுலேருந்து வர்ற வழி எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னிச்சான். பண்டிகை நாட்கள்ல ஆசையா வளர்த்தவனே என் கழுத்தை அறுத்து போட்டு என்னை சாப்பிடுவான். ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பிறந்தா ஒன்ன மாதிரி பிறக்கணும்னு சொன்னிச்சான். உன் கலரை பார்த்து உன்னை யாருமே வீட்டில் வளர்க்க மாட்டாங்க, உன்னை கொன்னு யாரும் சாப்பிட மாட்டாங்க, இறைவனோட முதல் படையல் உனக்கு தான் சொன்னிச்சான். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்த சிரமம் இருக்கிறது. இறைவன் படைத்ததெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். தன்னைத்தானே மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.